இப்படி இருக்க காலகட்டத்தில் திரும்பவும் ஏன் மாய்க்காவுக்கே வந்துட்டீங்க? மடானியார் சங்கத்தில் கூட ஸ்டில் ரேஸ் பேஸ் பாலிசி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போகும்போது சந்தோஷப்பட்டிருப்பாங்க, போய் தொலைஞ்சிட்டாங்கன்னு. இன்னொரு ஆள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் சிவராஜை வந்து திரும்ப கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக. இந்தியர்கள் 85% உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்களுக்கு இந்தந்த விஷயம் நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்னு நான் நேரடியாகவே சொன்னேன். நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம். இன்றைய நமது அரங்கில் மீண்டும் டத்தோ சிவராஜ் சந்திரன் அவர்கள் இணைகின்றார். மீண்டும் மாய்க்காவிற்கு திரும்பி இருக்கின்றார். அவரோடு அரசியல் களம் மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் குறித்து நேரடியாக விவாதிப்போம் நெத்தியடியில். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதே பார்த்த அதே எனர்ஜி கொஞ்சம் கூட குறையல, அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆண்டு கொஞ்சம் ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் தாய் கட்சிக்கே திரும்பிட்டீங்க. ஆமா. ஆனா வந்து நீங்க வெளியாகும் பொழுது நிறைய ஆதரவு அலைகள் இருந்தது உங்களுக்கு. இவரை மாதிரி ஒரு நல்ல தலைவர்களை வந்து மாய்க்கா இழக்கக்கூடாது, அவரை நீங்க வெளியே அனுப்புனது வந்து ரொம்ப தவறு அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும், இன்னொரு புறம் வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கலாம் அரசியல்ல, இதை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு. இப்படி இருக்க காலகட்டத்தில் திரும்பவும் ஏன் மாய்க்காவுக்கே வந்துட்டீங்க? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நான் என் ஸ்டேட்மெண்ட்டில் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து நான் ஒரு செனட்டராக இருக்கேன், ஸோ நான் இப்போ என் செனட்டர் வேலையை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அதை பார்த்தீங்கன்னா நானே தான் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நானே தான் போனேன். அது என்னைய சைக்கிளாம் பண்ணல யாரும். ஸோ பட் அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் சரி, என்றைக்குமே என்னோட நம்பிக்கை இருக்குது, ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து when you feel நீங்கள் உங்கள் மனசு சொல்லுதுன்னா ஓகே போதும் வெளியாயிருவோம், ஒரு பிரேக் எடுத்துக்குவோம் அப்படின்னா நான் அதை செய்வேன். நான் எப்போதுமே அரசியலில் மட்டும் இல்லை, என்னோட தொழிலும் சரி, ஃபேமிலி பேட்மிண்டன் எல்லாத்துலேயும் நான் வந்து அந்த என்றைக்குமே எடுக்கிறேன்னா ஒரு அளவு முயற்சி பண்ணிட்டு முடியலையா நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் அடுத்த கட்டத்தை யோசிப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் கட்சி விட்டு அன்னைக்கு வெளியாகினேன். யாரு கூடயும் சண்டை போட்டு அந்த பகையிலையோ இல்லை தூத்தோ அந்த மாதிரி நான் போகல. ஸோ பட் நான் வந்து ஜஸ்ட் தலைவர்கிட்ட சொன்னேன், தேசிய தலைவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு செக்ரட்டரி ஜெனரலுக்கு சூறா அனுப்பிட்டு நான் வெளியிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு கூட இந்த தலைமைத்துவத்து கூட நல்ல நட்பு இருந்துச்சு எனக்கு, நான் பேசுவோம் அதெல்லாம். ஸோ அந்த பிரேக் என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று என் வேலையை நான் வந்து செனட்டர் வேலையை நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்யனா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டத்துஸ்ரீ அனுவாரை நான் வந்து தாக்கியிருப்பேன்னா கேள்வி கேட்டிருப்பேன். பர்சனல் ஒரு பாலிசி லைக் மெட்ரிகுலேஷன் இஷ்யூ, ஏன் நீ இந்தியர்கள் கொடுக்க மாட்டேற, நீ தான் ஜட்ஜி பண்ண ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஆனால் இதே கட்சியிலேருந்து அது அந்த சூழ்நிலை அப்போ கேட்டிருக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருந்துச்சு நான் வெளியாகனால. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரியே திருப்பி வந்தீங்க மாய்க்காக்கு அப்படின்னா, நான் வெளியே போய் இந்த ஒரு 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 1.5 வருஷம் வெளியே இருந்ததில் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒன்று இந்தியர்களுக்கு வந்து இந்த நாட்டில் டசன்ட் மேட்டர்ல எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணல, தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரே என்டிட்டி வந்து எம்ஐசி தான் இந்தியர்களுக்கு, நேஷன் இந்தியன் காங்கிரஸ். ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து என்னோட பேசிக் ஃபவுண்டேஷனே வந்து மாய்க்கா தான். இப்போ சிவராஜ் ஏன் தெரியுதுன்னா மாய்க்கானால தான் தெரியும். இளைஞர் பிரிவு தலைவராக இருந்திருக்கேன், உதவி தலைவராக இருந்திருக்கேன், எம்பியாக இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மாய்க்கா தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ என் மனசில் வெளியே இருக்கும் போதும் நான் வந்து என் மனசு என்ன சொல்கிறேன், கட்சி அந்த அந்த சாஃப்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்களே, மாய்க்கா எம்ஐசி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் பொதுவாக பொருள் என்ன செய்வாங்க, வெளியே போன பிறகு ஏதோ ஒரு காரணத்தில் வெளியாக்கியிருப்பாங்க. வெளியாகணும்னா அந்த கடுப்பை வந்து என்ன கட்சி மேலேயும் இல்லைன்னா வந்து என்ன செய்வாங்க, தலைவருக்கு மேலேயும் காமிப்பாங்க கொண்டம் பண்ணுறதுக்கு. நான் அது சின்னாக செஞ்சுருக்கலாம், ஏன்னா எனக்குன்னு வந்து இப்போ சொந்த பாட்காஸ்ட் இருக்குது, சனாசினி செய்கிறோம், ப்ரெஸ் இருக்காங்க. பட் நான் வந்து ஒரு முடிவு எடுத்தால் தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் வந்து வெளியாகிறது வந்து தனிப்பட்ட காரணம். கட்சியை பற்றி தப்பாக வெளியே பேச மாட்டேன், கட்சியை நான் அடிக்க மாட்டேன், தலைமைத்துவத்தை பற்றி பேச மாட்டேன் சொல்லிட்டு நான் வெளியேட்டேன். ரொம்ப வெரி கிளியர் என்னோட இதில். ஸோ அதனால தான் வந்து எனக்கு அந்த தான்ஸ்ரீ வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது
நான் வந்து சந்தோஷமா அந்த பெரிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். எனக்கு மட்டும் என் ஃபேமிலிக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எம்ஐசியில் தான் எம்ஐ சட்டை போட்டால் தாங்க எங்களுக்கு சந்தோஷம். எம்ஐசி கூட்டத்துக்கு போனால் தான் எங்களுக்கு அந்த சந்தோஷம். இருந்தாலும் இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, நீங்கள் அந்த கட்சியிலேருந்து மாய்க்காலேருந்து நீங்கள் வெளியேறிய பிறகு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதாவது வந்து சிவராஜ் அவர்கள் வந்து டிஏபியில் வந்து சேர போகிறாரு. டிஏபியில் வந்து தலைமைத்துவத்தில் ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால அவர் வந்து இப்போ பராட், பத்துகஜா போன்ற தொகுதியோட வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் கேண்டிடேட்டாக போகலாம், அதனால ஒரு டிஏபி தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு தான் இருந்தது. ஏன் திடீர்னு அந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்ததா? இல்லை தயா கட்சி விட்டு வெளியே ஆகுறது ஒன்று. ஒரு 100 கட்சி தலைவர் நம்மளை வந்து அழைக்கிறாருன்னா ஒரு நல்ல விஷயம் தான். தட் மீன்ஸ் நம்ம வேலை செய்ய முடியும், நம்ம ஒரு கிளீனான கேரக்டர், அந்த அடிப்படையில் தான் நம்மளை அழைச்சிருப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு இது அழைப்புகள் வந்துச்சு. ஆனால் வந்து டிஏபியில் தலைவர்கள்னு சொல்கிறது வந்து அது ஐ டிஸ்அக்ரி இல்லை. பிகாஸ் இந்தியன் தலைவர் நிறையா இருக்காங்க. மேபி எம்ஐசி மாதிரி அவங்க வந்து வருங்கால அடுத்த தலைமுறை தலைவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்ததில் லிங்கேஷ் இருக்காரு, உருவாக்கிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா பார்ட்டிக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க பிளானிங் டிஃப்ரெண்டாக இருக்கும், நம்ம பிளானிங் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அழைப்புகள் வந்துச்சு, நிச்சயமாக அது வந்து வந்துச்சு. நான் எனக்கு அழைச்சாங்க. பட் என்னன்னா ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபவுண்டேஷன் வந்து மாயிக்கா தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த எம்பி ஆகிறது, இந்த என்னது மாண்புமிகு ஆகிறதோட சமுதாய தலைவர் ஆகிறது தான் ஒரு பெரிய லட்சியம் நான் பார்க்குறேன். எனக்கும் சரி, என்னோட பர்சனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் எம்பி ஆகிட்டேன். அப்புறம் நான் தேவராயரில் எம்பியாக இருந்திருக்கேன், தேவாநகரில் இருந்துட்டேன். ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சாதனை, பர்சனல் அச்சீவ்மெண்ட் எனக்கு கேட்டிங்கன்னா, சமுதாய தலைவராகணும். சமுதாய தலைவர்னா அதுக்குன்னு பிரசிடென்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரிலாம் இல்லை. சமுதாய தலைவர் இப்போ நான் இருக்கிற கெப்பாசிட்டிலே நான் ஒரு சமுதாய தலைவராக, ஆனால் இந்திய பிரதிநிதிக்கிற ஒரு தலைவராக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நான் எடுத்த முடிவு நிச்சயமா சரியான முடிவு தான். ஏன் அது வந்து அந்த சமுதாய தலைவர்ன்றது அந்த டிஏபிலையோ இல்லை பிகேஆர்லையோ கிடைக்கலையா? இல்லை, அவங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படின்னா மல்டி ரேஷியல் பார்ட்டி. நம்ம கட்சி வந்து மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் பேர்லேயே இருக்கு. ஏன்னா இன்னொன்று வந்து இந்த நாட்டில் 78-76 வருஷமா இந்த மாயிக்கா இருந்து நீங்கள் என்னென்னமோ பல பேர் சொல்லுவாங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. கேட்குறவங்களாம் யாரும் நியூ ஜெனரேஷன், அவங்களுக்கு அந்த சரித்திரம் தெரியாதவங்க. ஒன்று சரித்திரம் தெரியாதவங்க, ஒன்று வந்து சரித்திரத்தை தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க. அவங்க வந்து அப்படியே ஃபேஸ் வேல்யூ அப்படியே என்ன பார்க்குறாங்களோ படிக்கிறாங்களோ அப்படி அப்படி கேள்வி கேட்குறது. ஆனால் நீங்கள் வந்து அடிப்படை பார்த்தீங்கன்னா எம்ஐசி வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி பேசலாம். நோபடி இன்ட்ரெஸ்டட், யாருமே அது வந்து அது உங்கள் கடமை அப்படின்வாங்க. ஆனால் அந்த டைம்லேயே யூனிவர்சிட்டி கட்டியிருக்கோங்க. மாய்க்கா தலைவர் தேசிய தலைவர் அப்போ துன் சாமிவேலு வந்து மறந்து போன துன் சாமிவேலு வந்து அப்பயே 20 வருஷத்துக்கு முந்தைய அந்த விஷனை பாருங்க, சமுதாயத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன். என்னோட போராட்டமும் அதுதான், கல்வி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பயே யூனிவர்சிட்டி கட்டினார். அப்பயே ஒரு டெக்னிக்கல், இப்போதான் நம்ம டிவேட்டை பத்தி ப்ரோமோட் பண்ணிட்டு வேலை பேசியிருக்கோம். ஆனால் அப்பயே டேஃப் கட்டினாரு. அப்பயே எம்ஐடி ஆரம்பிச்சார். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், லோனு கொடுக்கணும், நம்மளே செல்ஃப் சஸ்டெயின் பார்ட்டியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எம்ஐடி ஆரம்பிச்சார். இப்போ இதெல்லாம் வந்து எந்த கட்சி செய்ய முடியும் இந்த நாட்டில்? எந்த கட்சி செய்யலையே, அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலையா? ஏன் நம்ம தைரியமாக செய்ய முடிஞ்சா? தூண் சாமிவேலு அப்படி தைரியமாக செய்ய முடிஞ்சுன்னா கண்டினியூ பை தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன். ஏன் அப்படின்னா பிகாஸ் நம்ம வந்து யாருக்கும் பயப்படுத்தல. நம்ம சமுதாயத்தை மட்டும் தான் பார்ப்போம். நம்ம ஒரு காசு எடுத்து ஒரு தமிழர்களுக்கு இந்தியர்கள் கொடுத்தோமா, அது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்கள் யாருக்கும் பயப்படும் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த சின்ன ஓட்டு போயிருமா, அங்கே போயிருமா, பிகாஸ் மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் இஸ் மேன் ஃபார் இந்தியன்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து மாயிக்கா வந்து நிச்சயமாக நான் ஒரு நல்ல முடிவு எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் என்னோட பிறந்த நாள் மாதம். இந்த மாதத்தில் நல்ல முடிவு எடுத்துன்னு கேட்டிங்கன்னா திருப்பி நான் மாய்க்காக்கு பண்ணி தான் ஒரு நல்ல முடிவு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த மல்டிரேஷியல் இந்தியர்களுக்கான கட்சி அப்படின்னு பேசும்பொழுது இன்னமும் மலேசியாவில் வந்து இனங்களுக்கான கட்சி அப்படின்றது தேவையே இல்லை அப்படின்றது பிரதமருடைய ஒரு கருத்தாக இருக்குது. எல்லாருமே மலேசியர்கள் தானே அப்படின்ட்டு இந்த 2 ஆண்டு கால ஆட்சியில் எல்லோரும் மலேசியர்கள் அப்படின்றது இந்த அரசு நிரூபிச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நடைமுறைக்கு இப்ப நடந்து இருக்கிற இப்போ உள்ள அரசாங்கத்துல, மடானி அரசாங்கத்துல கூட ஸ்டில் ரேஸ் பேஸ்ட் பாலிசி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க பாருங்க, மலேசியா எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாமே இந்த ரேஸ் இதெல்லாம் இது பண்ணணும். ஆனா எஜெண்டா டிரான்ஸ்ஃபார்மேசி பூமி புத்திரா தான் செஞ்சிருக்காங்க.
மெட்ரிகுலேஷன் வந்து கொத்தா வச்சிருக்காங்க. 90% பூமி புத்திராக்கு சொன்னாரா இல்லையா? 10% தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. அதே தான் கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்ட்டாரு. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் இந்த நாட்டில் வந்து நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு ஃபியூ எலெக்ஷனுக்கு ரேஸ் பேஸ் பாலிசி, ரேஸ் பேஸ் பார்ட்டி, ரேஸ் பேஸ் கவர்மெண்ட் வந்து ரெலவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆஃப்கோர்ஸ் அரசாங்கமாக வரும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கணும். அதுவும் மடானி கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும். பிகாஸ் இந்தியர்கள் கிட்டத்தட்ட 85% வந்து வாக்களித்து வந்த அரசாங்கம் அது தத்துஸ்ரீ அன்வாருக்கு. ஸோ அது நான் எப்போதுமே என்ன கன்சிஸ்டண்டாக இருப்பேன். நான் அவங்கள பர்சனலாக ஒன்றுமே நான் தப்பு சொல்லலை, அட்டாக் பண்ணல. பட் அவங்க பாலிசி இந்தியர்கள் கூட இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இங்கே மட்டும் சொல்லலை, அவர் நேரடியாக பார்த்து கூட நான் சொன்ன அவர்கிட்ட, இந்தியர்கள் 85% உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்களுக்கு இந்தந்த விஷயம் நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்னு நான் நேரடியாகவே சொன்னேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட வந்து அந்த ப்ரெஷர் செய்யணும். அந்த எம்ஐசி வந்து இதை தான் செய்யணும். எம்ஐசி என்னன்னா இப்போ வந்து அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்தாலும் கட்சி பதவி ஒன்றும் இல்லை, அரசாங்க பதவி ஒன்றும் இல்லை, அமைச்சர் இல்லை, துணை அமைச்சர் இல்லை. ஸோ நம்மளுக்கு குரல் இல்லைங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எதிர்கட்சியாக நம்ம அந்த ரோல் ஆண்டோமா, ஒரு எதிர்கட்சா ஒரு 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 அந்த ரோல் ஆப்போசிஷன் நம்ம வந்து செய்ய முடிஞ்சுன்னா ஐ திங்க் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக மறுபடியும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்தியர்கள் நம்மளை வந்து ஒரு பெரிய மாபெரும் குரலாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் இந்தியன்ஸாக பார்ப்பாங்க. இல்லை ஒன்று முதல்ல நான் கேட்கணும்னு நினச்சேன், டிஏபியை விட்டுருவோமே, நீங்கள் பிகேஆருடைய துணை அமைச்சரோட கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க, அவங்க போகிற நிகழ்ச்சிகள்லாம் அவங்க கூட இருந்தீங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அப்படி நிறைய துணை அமைச்சர் யாரு? நம்ம சரஸ்வதி கந்தசாமியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, அவரோட ரொம்ப நல்ல அன்பு. இல்லை என்னன்னா நம்மெல்லாம் ஒன்றா வேலை செஞ்சோம் அப்போ. ஸோ எல்லா வேலை செஞ்சோம் கட்சியில் பிகேஆருக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி. இல்லை பிகேஆரில் எனக்கு பேர் சொல்ல விரும்பல, பட் எனக்கு கட்சியிலேருந்து அழைப்புகள் வந்தது, வந்து சேருங்க, வாங்க இங்கே வாங்க, அஃப்கோர்ஸ் கூப்பிடுவாங்க. வேலை உங்களை இப்போ நீங்கள் வேலை செய்ய முடிஞ்சுச்சுன்னா, பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வேலை செய்ய முடியும், உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு கூப்பிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் இந்த கட்சி அந்த கட்சின்னு கூப்பிட்டாங்க, எதிர்கட்சியில் கூப்பிட்டாங்க, எல்லாமே கூப்பிட்டாங்க. பட் பிரிகத்தானில் வந்துச்சு, பிரிகத்தான்லேருந்து வந்துச்சு. நான் ஒரு பிரிகத்தானில் அழைப்பு வந்துச்சு. ஏன்னா பிரிகத்தானுக்கு வந்து ஒரு இந்திய சாத கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கு ஒரு தலைவர் தேடிக்கிட்டாங்க. இப்போ சகோதரர் புனிதன் இருக்காருங்க அந்த இதில் ஒரு கட்சி. அவங்க சகோதரர் தானே எல்லாம்? ஆமாம், நம்ம சகோதரர் தான், நம்ம கூட இருந்த பையர் தான். பட் குட் ஃபார் ஹிம், பிகாஸ் அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து போயிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அஃப்கோர்ஸ் அவங்களாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நம்மளாம் ஒன்றா வேலை செய்கிறோம். இந்தியன் இஷ்யூனா பிகாஸ் அவங்களாம் வந்து பிரதமரோட நெருக்கமான ஒரு 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 டெபுட்டி மினிஸ்டர். ஸோ நம்ம போய் டெய்லி இப்போ நம்ம ஆட்சி அரசாங்கத்துக்கு பாரிசா நேஷனல்னா எங்கள் பிரதமர்கிட்ட நாங்கள் நேரடியாக சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து அந்த வசதி எங்களுக்கு இல்லாதனால நாங்கள் வந்து சம்டைம்ஸ் சில இஷ்யூ வந்து அவங்கள்ட்ட கொண்டு போவோம், சில நேரம் தத்து ரமணன்ட்ட கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த அடிப்படையில் தான் நம்ம நட்பு இருந்தது. ஸோ இன்னொன்று வந்து யார் கூட நம்ம பார்க்கல, என்னோட கேரக்டர் கேட்டிங்கன்னா யார் கூட சண்டை போட மாட்டேன். நான் ஐ டோன்ட் ஃபைட் வித் எனி ஒன், ஐ ஜஸ்ட் டூ மை ஒர்க். எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டு. ஆனால் என்னன்னா, நான் முந்திலேருந்து ட்ரைனிங்கில் இந்த இளைஞர் பிரிவுலேருந்து நான் வந்து ட்ரைனிங்கில் வந்து என்னன்னா, சமுதாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், சமுதாய இஷ்யூ தான் முக்கியத்துவம் கொடுப்போம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். அது பிரதமராக அந்த இப்போ பாரிசான் டைம்லேயே நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வாட்டி தான்சி மொய்தீன் வந்து கட்சி விட்டு என்ன பதவி விட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். அமைச்சராக இருந்தார் அப்போ, துணை பிரதமராக இருந்தார் நினைக்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ தைரியமாக நாங்கள் வந்து ஒரு 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 போராட்டத்துக்கு போவோம், ஒரு இது பண்ணுவோம். ஸோ அந்த தைரியம் வந்து எங்களுக்கு வந்ததே வந்து மாய்க்காலில் ட்ரைனிங் தான். ஸோ எப்படி தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க, நீங்கள் எப்படி மாறுவீங்க, கேரக்டர் மாற்றிக்குவீங்க. நான் போயிட்டு இப்போ வந்து தத்துஸ்ரீ அன்வர்கிட்ட போயிட்டு நல்ல நடிச்சிட்டு இருக்க முடியாது, சமுதாயத்தை விட முடியாது. ஸோ சமுதாயத்துக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்துச்சுன்னா, லைக் எஜுகேஷன், மெட்ரிகுலேஷன், நீங்கள் பாருங்கள், நான் வந்து ரொம்ப ஓக்கலாக இருப்பேன், பார்லிமெண்ட்லேயே ஓக்கலாக இருப்பேன். நான் கீப் ஆன் எவ்ரி டைம் என்னை அவர் ஒரு இப்போ பார்த்தாரு, யூனிஸ் லாலு மெட்ரிகுலேஷன்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் எங்களுக்கு கல்வி முக்கியம், இந்த சமுதாயத்தை பலப்படுத்துறதுக்கு உனக்கு 2 விஷயம் இருக்குது செய்யறதுக்கு. ஒன்று பொருளாதாரத்தை பலப்படுத்துறோம், ஒன்று கல்வி. இது 2 செஞ்சீங்கன்னா அரசாங்கத்தை நம்பாது, இந்த அரசாங்கத்தை எதிர்பார்க்காத சமுதாயம் ஆயிடுவோம், நாங்கள் செல்ஃப் சஸ்டெயின் கம்யூனிட்டி ஆயிரும். அதான் கோல் நம்மளோட. ஸோ நீங்கள் அதுதான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் டூன்னாரு. ஸோ இதுதான் என்னோட ட்ரைனிங்கு, என்னோட இது வந்து. ஸோ வந்தது மாய்க்கானால தான். ஸோ அதனால தான் நினைக்கிறேன், கடவுள் திருப்பி இப்படி சுற்றி கித்தி டபார்னு போயிட்டு திருப்பி மாய்க்காக்கி போப்பா அப்படின்னு அனுப்பிட்டார் இருக்கு. இருந்தாலும் இந்த கட்டத்தில் வந்து சிவராஜ் வந்து ஒரு கொள்கை இல்லை அவருக்கு. திடீர்னு கட்சி விட்டு போறாரு, திடீர்னு கூப்பிட்டாருன்னு கட்சிக்குள்ள வராரு அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இதை பத்தி பேசுறாங்க இல்லையா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? கட்சிக்குள்ள யார் பேசுவானா அதையா? இவங்க தான் வந்து நான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தவங்க தான் இதை பேசுவாங்க. போகும்போது சந்தோஷப்பட்டிருப்பாங்க, போய் தொலைஞ்சிட்டாங்கன்னு.
ஆனால் வரும்போது ஐயோ வந்துட்டானே திருப்பி அப்படின்னு இவங்க தான் இந்த கேரக்டர் தான். நான் இதுக்கு முந்தி நான் வந்து நான் பதவி விட்டு போகாத முந்தி, இந்த கட்சி விட்டு போகாத முந்தி இந்த மாதிரி கேரக்டர் நம்மளுக்கு தெரியும், நம்ம இருக்கோம், நம்மளை போட்டியாக பார்க்குறவங்க. அப்போ என்ன செய்ய போய் தலைவர்கிட்ட போய் தப்பாக போய் நம்மளை சொல்கிறது, அதே ஒரு வேலையாக டெய்லி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய காசு வச்சுருக்காங்க. ஸோ அதை போய் சொல்லுவாங்க, தலைவர்கிட்ட சொல்கிறது, துணைத் தலைவர்கிட்ட போய் நான் தப்பாக சொல்கிறது. ஸோ இதே ஒரு வேலையாக செய்து போயிட்டேன், சந்தோஷப்பட்டாங்க. ஓகே முடிஞ்சு, சிவராஜ் போட்டி இல்லை முடிஞ்சு அப்படின்னு. ஆனால் பிறகு திருப்பி வந்தோட இவங்களே தான் திருப்பி போய் சொல்கிறது, ஓ வந்துட்டாங்க கொள்கை இல்லையா. ஏன் கொள்கை இல்லைன்னா நான் அன்றைக்கி வெளியாகன கையோட ஒரு கட்சி கூப்பிட்டு ஒரு கட்சி தலைவர் கூப்பிட்டு அந்த கட்சி கூட போய் சேர்ந்துருப்பேன். நான் சாதாரண உறுப்பினரை கூட போய் சேர்ந்துருப்பேன். நான் வந்து அது இல்லையா இன்னொரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு நான் போயிருப்பேன். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு போந்தாலும் நான் ஒரு எம்பி, மினிமம் எம்பி ஆகிருப்பேன். ஆவா இல்லையா? ஆனால் நான் வந்து திருப்பி மறுபடியும் மாய்கா தலைவர், தேசிய தலைவர் வந்து அந்த அழைப்பு அவர் ஓப்பனாக சொல்லும் போது சிடபிள்யூசி மீட்டிங் நினச்சா நீங்கள் தான் அந்த கேள்வி கேட்டீங்க. அப்போ சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஸோ நான் ஏன் திருப்பி மாய்க்காக வரணும், நான் மாய்க்காக வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து மாய்க்காக வந்து இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ வேலை செய்ய முடியும் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட் அவங்களோட இது போட்டி, அரசியல்னா போட்டி இருக்க தான் செய்யும், போராமைகள் இருக்க செய்யும், நம்ம பார்க்குற மாதிரி எல்லாமே பச்சையாக இருக்குது அதில். ஸோ அது நார்மல், அது அரசியல் நார்மல். நம்ம அதெல்லாம் நான் எப்போதும் சொல்லணும், யூனிவர்சிட்டிலாம் போனால் சில பேர் கேட்பாங்க ஹவு டு கெட் இன்வால்வ் பாலிட்டிக்ஸ், கேன் பி கெட் இன்வால்வ் பாலிட்டிக்ஸ்னுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் பாலிட்டிக்ஸ் லைக் எ ஜங்கல், lot of wild animal inside. So if you want to sustain, you have to survive. So it's the art of survival. The art of survival வந்து the fittest தான் நீங்கள் வந்து கடைசியில் முன்னுக்கு வர முடியும். ஸோ இதுதான் இது ஓரளவு அப்படியே வந்துட்டோம் நம்ம மேலே வரைக்கும். ஸோ ஐ பிலீவ் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு போவாங்க, அப்போ நல்லா வேலை செஞ்சு இது பண்ண பிறகு ஓகே பையன் வந்து வேலை செய்கிறான் அப்படின்னு. ஆனால் பொதுவாக நான் போன இடம் மாய்கா தலைவர்கள் எனக்கு கால் பண்ணது, ஆதரவு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. இல்லை இப்போ தலைவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தலைவர் வந்து எப்போதுமே தன்னை மீறி யாரும் செயல்பட விட மாட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே. இப்போ பார்த்தாலும் எல்லாம் சொல்கிறது அவர் சொல்கிறது தான் எல்லாம் சொல்லணும், அவர் யாரையும் விட மாட்டார் அப்படின்றது. இன்னொன்று வந்து இன்னொரு ஆள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் சிவராஜை வந்து திரும்ப கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அதை நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் பாருங்கள், நான் வந்து கட்சி விட்டு வெளியாக நான் கம்பேர் பண்ணுறேன் முந்தியும் இப்பயும். நான் வெளியே இருக்கும் போது, நான் வெளியாகும் போது நானும் இந்த தோற்றத்துலாம் நினைச்சேன், நானும் இப்படிதான் யோசிச்சேன், ஓ கண்ட்ரோல் பண்றாங்களா, ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்றாங்களா அப்படின்னு. ஆனா நான் வெளியே போன பிறகு தான் நான் வந்து ரொம்ப தெளிவா எனக்கு வந்து கட்சியை பத்தி யோசிக்கிறதுல ஃப்ரீயா இருப்பேன். அவரை பற்றி மொத்தம் யோசிப்பேன், தேசிய தலைவரை பத்தி தான் சொன்னேன். ஏன்னா நானும் ஒரு நல்ல நட்புல இருந்தோம், அண்ணன் தம்பி போல இருந்தோம், அந்த மாதிரி ஒரு உறவு. அப்ப நான் வெளியே போய் ஏன் அவர் இப்படி மாறினார் என்னத்துலன்னு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்டோட பதவி இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மாய்கா மாதிரி கட்சி நீங்கள் வழி நடத்த முடியும். கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் இல்லை, இந்த கட்சி நீங்கள் வழி நடத்த முடியாது. ஏன்னா 1000 பேர் 1001 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவானுங்க. ஆமாம். இப்போ தேசிய இப்போ படானி கவர்மெண்ட் இருக்கு, முன்ன எதிர்கட்சியாக இருந்தாங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்லிட்டு போவாங்க, எல்லாம் ப்ராமிஸ் பண்ண முடிச்சு. பட் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு அமைப்பில் வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எஸ்பெஷலி எம்ஐசி மாதிரி ஒரு கட்சி, ஒரு 3 லட்சம் பேர் இந்தியர்கள் சுற்றி இருக்கிற கட்சியை வந்து இப்படி தான் வழி நடணும். ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இருந்தால் தான் நீங்கள் அந்த கட்சியை நீங்கள் நினச்ச மாதிரி கொண்டு போக முடியும். இதை நான் வந்து இந்த ஒரு வருஷம் தான் ரியலைஸ் பண்ணேன். நான் அது ரியலைஸ் பண்ண பிறகு தான் எனக்கு அந்த கோவம், இந்த மன இதெல்லாம் வந்து எனக்கு வந்து விட்டு போச்சு. ஏன்னா ஒரு பார்ட்டி நான் பிரசிடென்ட் தான், மேபி ஐ வுட் பி இன்னும் வேர்ஸ்டான கேரக்டராக இருப்பேன், ஆகுவேன். நான் சொல்கிறேன் சும்மா உதாரணம். ஏன்னா பிகாஸ் என்னோட நோக்கம் என்னன்னா கட்சியை வழி நடத்தி கட்சியை கொண்டு போய் இந்த இந்தியர்களுக்கு என்னாச்சும் சேவை நல்லதை செய்யணும், இந்தியர்கள் திருப்பி நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி தான் கட்சியை வழி நடத்தணும். அதில் ஒருத்தர் சொல்லுவார் இப்படி நடத்தாங்க இப்படி நடத்திங்கன்னு. நான் வந்து ஒரு கேப்டன், கப்பே நான் இப்படி போனால் தான் நான் போய் அந்த டெஸ்டினேஷனில் சேர்க்க முடியும். ஒருத்தர் சொல்லுவார் பக்கத்தில் இருந்துட்டு இப்படி போங்க, இப்படி வந்து வெட்டி போவேன்னு. நானும் அது மாதிரி போயிட்டு இருந்தேன், நான் போய் சேரவே மாட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும். அந்த குதிரைக்கு கண்ணை மூடிடுவாங்களே அந்த மாதிரி ஆயிரம், அதை ஃபோக்கஸ் பண்ணாதான் இது. இப்போ நினைக்கிறேன் தேசிய தலைவர் தான்சி விக்னேஸ்வர் அதுதான் செய்கிறாரு, தூண் சாமிவேலு அதுதான் செஞ்சார், டாக்டர் சுப்பிரமணியம் அதான் செஞ்சார், தான்சி சுப்பிரமணியம், டத்துஸ்ரீ பழனிவேலு அதான் செஞ்சார். ஸோ எஸ் அ பிரசிடென்ட் அந்த பதவி தான் அவங்கள அந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்டு வருது. இளைஞர் பிரிவாக இருக்கும்போது நான் அதுதான் செஞ்சேன், தலைவராக இருக்கும்போது. இளைஞர் பிரிவாக இருக்கும்போது தலைவராக இருக்கும்போது நான் அப்படி தான் செஞ்சேன். அதனால எனக்கு நிறைய நண்பர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ ஓ என்ன அவர் பேச்சை கேட்க மாட்டாரு, இவர் சொந்தமாக இஷ்டத்துக்கு செய்கிறாரு, ஓ நான் முந்தி வந்து நம்ம பேச்சை கேட்பாரு, இப்போ பதவிக்கு வந்தோட கண்டுக்க மாட்டார், அவர் நினச்சிட்டாங்க நம்ம வந்து பதவி வந்தோட அந்த இந்த அரகன் ஆகிட்டோம். ஆக்சுவலி அது இல்லை,
நான் எல்லா குரலையும் கேட்டு பேசிக்கிட்டு நான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவார் ஒன்றுக்கா, நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது நாய்கள் குலைக்கும், ஒரு நாய்க்கு எடுத்து நீங்கள் கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச வின்ஸ்டன் சர்ச்சில் பிடிச்ச ப்ரோவ்ஸ் தான், எல்லாத்துக்கும் அடிச்சிங்கன்னா நீங்கள் போய் சேரவே மாட்டீங்க, நாயை தேடி இருப்பீங்க. ஸோ அதனால வந்து ஸ்டாப் worrying about all this. அவங்க செய்கிறது வந்து சரி, ஒரு பிரசிடென்ட்டாக இருந்தால் என்ன செய்யணுமோ அதான் அவர் கரெக்டாக செய்கிறார். நான் ரியலைஸ் பண்ணது வெளியே இருக்கும்போது. சரி, இப்போ இறுதியாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். கட்சிக்குள்ளே வந்துட்டீங்க, எப்போ மேல் மட்டத்துக்கு வர போகிறீங்க, பொறுப்புக்கு என்ன வர போகிறீங்க, ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லை கடைசி வரைக்கும் எப்போ இருந்தாலும் நீங்கள் அப்படி இருக்கிற ஆள் இல்லை, நேரடியாக கேள்வி கேட்குற ஆள், நிறைய பொறுப்புகள் வரணும் அப்படின்ற ஒரு இஷ்யூவும் இருக்குது, இதை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை என்னது? இல்லை தயா, நான் வந்து இது வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க, கட்சியில் உள்ளவங்கெல்லாம் பார்ப்பாங்க, தேசிய தலைவரும் பார்ப்பாரு. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட போய் இந்த பதவி எனக்கு கொடுங்க, எனக்கு வந்து இந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. டு பி வெரி ஃப்ரேங்க், எனக்கு வந்து அவர் திருப்பி கட்சிக்குள்ளே என்னை கொண்டு வந்ததே ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சி வந்து நான் போயிட்டேன், நான் கட்சி வேணான்ட்டு போல, அங்கே இருந்தேன்னா அந்த பிரச்சனை பெருசாகும், அந்த ரிலேஷன்ஷிப் வீணாகும்னு சொல்லி தான் நான் வெளியாகினேன். நிறைய பேருக்கு புரியாது, கட்சியை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாரு, அப்படி நான் வேணான்னு தூக்கிட்டு போய் வெளியே தூக்கி போட்டு நான் வெளியே போய் அடிச்சிருப்பேன் கட்சியை. பட் நான் அதை ஒன்றுமே செய்யலை. ஏன் காரணம்னா, பிகாஸ் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இவங்க பிரச்சனை ஓடிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு விலகினா தான் அந்த பிரச்சனை தனியும். அதை விட்டு நான் இங்கேயே உட்காந்து என் மூஞ்சி அவர் டெய்லி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு நானும் அவங்க மூஞ்சி பார்த்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு, மூஞ்சி பார்க்கறது நான் வெளியே இருந்து விட்டு போயிடலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் என்னை திருப்பி கட்சிக்கு கொண்டு வந்து ஒரு சிடபிள்யூசியில் கொண்டு ப்ரிசென்ட் பண்ணி கொண்டு வந்து நினைக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அவருக்கு நன்றி தான் சொல்லணும். பதவி அப்படி நான் ஒன்றுமே அவர்கிட்ட கேட்கல. பட் நான் அவர்கிட்ட ஒன்று கேட்டேன். என்னன்னா, நான் வந்து அலி பார்லிமெண்டாக இருந்திருக்கேன் கேமரா ஐலண்ட்ஸில். அது வந்து துரதிருஷ்டமாக கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் அந்த இஷ்யூவில் வந்து என் வீட்டில் ரொம்ப பாதிப்பு. எங்கள் அம்மாலாம் ரொம்ப உடம்பு சரியாமல் போயிட்டாங்க. வீட்டில் ஒய்ஃப்க்கெலாம் ஸ்ட்ரெஸ், பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ். ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த கேஸை பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன சம்மந்தம், நான் செய்யாத ஒரு கேஸு, வேற ஆள் செஞ்ச கேஸுக்கு நான் போய் தேவையில்லாமல் புல்லட்டை வாங்கிட்டு நான் வீடு இருந்தேன். அந்த தமிழ் அந்த அரசியல் இதுவும் வேற மாதிரி இருந்துச்சு, எதிர்கட்சி வேறப்ப. ஸோ அப்புறம் எனக்கு அதுலேருந்து ஒரு ஆசை என்னன்னா, வெறி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு வாட்டி போயிடணும். அட்லீஸ்ட் நான் சொல்லுவாங்க தம்பூஸ் எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும், ரைட்? ஸோ அதுதான் வந்து நான் வந்து முயற்சி பண்ணேன். முயற்சினா இப்போ தேவாநகர் ராயட் போகிறதுக்கு எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். கடவுள் ஒரு பிளான் வச்சுருந்தாரு. போய் தேவாநகர் செனட்டர் அனுப்பிட்டாரு. பட் பார்லிமெண்ட் போயிட்டேன். சமுதாய உள்ள விஷயத்தை நான் பேசிட்டேன் பார்லிமெண்ட்டில். ரெக்கார்டர் ஹென்செட் அது இருக்குது, மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு வந்து ஒரு அளவு ஃபுல்ஃபில் ஆகிட்டேன். ஓகே, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து எங்கள் வீட்டில் பட்ட கஷ்டம், அந்த ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் தம்பூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பார்லிமெண்ட் போனேன். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடைஞ்சிட்டேன் என்னோட என்ன செய்யணுமோ. இதுக்கு மேலே நான் வந்து எனக்கு ஒரு பதவியோ இல்லை என்னாச்சோ நீ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பொறுப்பு, கட்சி எப்படி பலப்படுத்துறது, கட்சியை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கட்சி உறுப்பினர்கள் எப்படி பலப்படுத்துறது, எப்படி கட்சி மறுபடியும் இந்த சமுதாயம் ஒரு பெரிய இந்த சமுதாய நம்பிக்கை வச்சு திருப்பி நம்மள்கிட்ட வந்து மாய்க்கா வந்து ஒரு நல்ல கட்சி அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு செய்யறதுக்கு, அந்த வேலைகள் செய்யறதுக்கு அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன். மற்றபடி எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அந்த பதவியில் நான் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. எங்கள் உறவும் அந்த மாதிரி இல்லை, அவர்கிட்ட போய் நான் போய் பதவி கேட்டுருக்கிற மாதிரி அந்த உறவும் இல்லை. ரொம்ப நன்றி ரதோ, நேரத்தை ஒதுக்கி வந்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் நிறைய பேர் உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும்னு நினைச்சாங்க, ஏன் கட்சிக்கு வந்தீங்க, இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிச்சயமா தெளிவா இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு தனித்தனியா சொல்ல முடியாது, நிறைய பேர் தனி கேட்டாங்க. ஸோ இப்போ நான் சொல்லி நம்பிக்கையை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. நன்றி ரதோ, நன்றி, தேங்க்யூ. இன்று நமது நெத்தியடி நிகழ்ச்சியில் இளைஞர் டாக்டர் சிவராஜ் சந்திரன் அவர் வந்திருந்தாரு. மாயிக்காவை பொறுத்தவரை மாயிக்காவுடைய இந்த இளைஞர் பகுதியில் இருந்த தலைவர்கள் அனைவருமே மிகப்பெரிய தலைமைத்துவம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் சொல்றேன் நான், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து டாக்டர் சிவராஜும் ஒருவர். கட்சியின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து கட்டம் கட்டமாக உயர்ந்து உதவி தலைவர் வரை முன்னேறினார். அது மட்டுமல்லாமல் கேமரன் மலையின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்பொழுது வந்து அவர் வந்து செனட் சபையின் உறுப்பினராக இருக்கின்றார். நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தை பொறுத்தவரை பார்லிமெண்ட் யாரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து டாக்டர் சிவராஜ் அவர்கள் நிச்சயமாக கல்வி சார்ந்த விவகாரங்கள், சமூகம் சார்ந்த விவகாரங்கள் குறித்து எப்போதுமே கேள்வி கேட்டுட்டே இருப்பார். மீண்டும் தாய் கட்சிக்கு திரும்பி இருக்கிறார். மலேசிய அரசியல் வரலாற்றில் மாயிக்கா என்றுமே மறுக்க முடியாது. அடுத்து என்ன செய்யறாங்கன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த அளவில் நெத்தியடியிலிருந்து உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். தயாளன் சண்முகம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.